மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 6:30 மணிக்கு காலசந்தை பூஜையும் விழா பூஜையும் நடைபெறும். இதற்காக வைகை ஆற்றில் உள்ள கிணற்றில் இருந்து யானை, டங்கா மாடு, நாதஸ்வரம் இசைத்தபடி வெள்ளிக்குடத்தில் புனித நீர் பரிஜாதகர் சுமந்து கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டு காலசந்தை பூஜையின் போது அம்மன் மற்றும் சுவாமியின் நந்திக்கு அபிஷேகம் செய்யப்படும். இந்த நடைமுறை கொரோனா காலத்தில் தடைப்பட்டது. சுவாமிக்கு புனித நீர் எடுக்கும் கிணறு சகதி மற்றும் தேங்கிய நீரால் அசுத்தமானது. கோவில் நிர்வாகம் சார்பில் கிணற்றை சீரமைத்து சுத்தம் செய்து மீண்டும் காலசந்தை பூஜைக்கு புனித நீர் வைகை ஆற்றில் இருந்து எடுத்து வர உத்தரவிடப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு காலை 6 மணிக்கு புனித நீர் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மங்கள வாத்தியம் முழங்க கோவில் மாட்டின் மீது முரசு கொட்ட கோவில் யானை முன்னே செல்ல புனித நீர் எடுத்து வரப்பட்டது. வைகை ஆற்றில் இருந்து புனித நீர் எடுத்து வரும் நிகழ்ச்சியை பக்தர்கள் ஆர்வமாக பார்த்தனர்.